கீழக்கரை கடல் கரைக்கு ஓரமா நிக்கிறோம். நம்மளுக்கு இந்த அகரகர்லாம் வருது இல்ல, இதுலதான் வருதுன்னு சொல்லுவாங்க. கொண்டிக்கடல் நல்லா தெரிய மாட்டேங்குது. பாக்க தெரியாது, உள்ள போய் பாத்துட்டு வரீங்களா? அப்பா கூச்சு விளையாடலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க குதி, எனக்கு நீச்சல் தெரியாதா? அப்படியே ரோட்ல இருந்து இந்த பக்கம் பிரிஞ்சு வந்தோம்னா இங்க இருக்க பக்கத்துல லைட் ஹவுஸ். திருநெல்வேலி வந்தா எல்லாரும் எப்படி அல்வா வாங்கிட்டு போவாங்களோ, கீழக்கரை வந்தா எல்லாரும் தொதல் வாங்கிட்டு போகணும்னு சொல்றாங்க. நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, நம்மளாம் போதும் நினைச்சாதான் வைப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல்கம் லைஃப் சம்பத் அண்ட் சிவகன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழக்கரையில இருக்கங்க. கீழக்கரை கடல் கரைக்கு ஓரமா நிக்கிறோம். யார் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ் சஃபாரி இருக்காரு, திண்டுக்கல் சோத்து மூட்டை இருக்காங்க, அப்ப நம்ம நண்பர் இருக்காரு. இவங்க கூட தான் இன்னைக்கு வந்திருக்கோம். எதுக்காக இந்த கீழக்கரை கடல்னா, போன டைம் நம்ம இங்க கீழக்கரைக்கு தொதல் வாங்க வந்திருந்தோம். அந்த டைம் இந்த கடற்கரையை பார்க்கல. இவ்வளவு தூரம் வந்துட்டு கடற்கரையை பார்க்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த டைம் பார்த்தே ஆகணும்னு இங்க வந்திருக்கோம். இவர் தான் சொன்னாரு கடற்கரை பக்கமா இருக்குன்னு. ரொம்ப தூரம். எவ்வளவு தூரம்னா 2 கிலோமீட்டர். போன டைம் கீழக்கரைக்கு இவர் தான் கூட்டு வந்தாரு. இந்த டைம் கடற்கரை கூட்டு போங்கன்னா இல்லங்க அது அப்போனுங்க இப்படி போடுங்க. 2 கிலோமீட்டர் மாதிரி பில்டப் பண்ணாரு. நம்மால் நேத்து என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு கப்பு வாங்கணும்னு வந்திருக்காரு. நடந்து கடைசியா கடற்கரை கிட்ட வந்துட்டாரு. நேத்து தாங்க கடற்கரை வரைக்கும் நடந்தங்க, நான் கூட்டு போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்கோம். நானே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கோல் நாள்ல ஃபர்ஸ்ட் டைம் கீழக்கரை. அப்படியா? ஆனா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வித்தியாசமா எங்க ஊர் கடலுக்கு இதுக்கு ரொம்ப டிஃபரண்ட். தொண்டியில வந்து அந்த பாசி ஜாஸ்தி இருக்கும், அலை இருக்காது. இங்க வந்து இங்க அலை இருக்காதோ. நம்மூர்ல வந்து சும்மா குளத்துல இருக்கு. இங்க நல்லா தண்ணி தெளிவா இருக்கு. கண்டிப்பா நம்ம கீழக்கரை சீரிஸ் தான் பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. எப்பவுமே இந்த கடல் குளம் இதெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு உடனே ஒரு ஞாபகம் வந்துடும். அந்த சின்ன கல் எடுத்து இப்படி விடுவாங்க. எத்தனை டைம் தண்ணியில பட்டு 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 போகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோமா? வாங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா கல்லை சூஸ் பண்ணணும், அப்பதான் இந்த கேம் விளையாட முடியும். அதுக்கு கல் எப்படி இருக்கணும்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. நீங்க எடுக்கிறதுக்குள்ள எல்லாம் பிச்சு பிச்சு விழுகுது. இதே கடல் பாசின்னு நினைக்கிறேன். அப்பளத்தை தண்ணியில நினைச்சா எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. நம்மளுக்கு இந்த அகரகர்லாம் வருது இல்ல, இதுலதான் வருதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா தெரியல, அந்த கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம அந்த அகரகர்லாம் பண்ணி ஜல்லிலாம் பண்ணுவோம்ல, அதுவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க, அதுவா இதுவா அப்படின்ட்டு. இங்க இருக்கு பாருங்க, இந்த மாதிரி நல்ல தட்டை கல்லா எடுத்துக்கணும், அப்பதான் தண்ணியில விட்டா பறக்கும். 2 3 4 5 எப்படி என்னங்க கலக்கிட்டீங்க? எப்படி வேற லெவல்ல கல்ல போட்டு தண்ணியை கலக்கிட்டேனா? எதை கன்றாவியே இதெல்லாம் டக்குன்னு குடிச்சிடுறீங்களா? பாயிண்ட் ஷோல்டர் பெயின் சொன்னல, வீச விட முடியல, த்ரோ பண்ணா வலிக்கும். அப்படியா? அதான் இப்படி வீசி பார்த்தா அப்போ வலிக்குது. ஆமா ரைட், ஓகே. இது பக்கத்துலயே வந்து லைட் ஹவுஸ் இருக்கு, பாலம் இருக்கு. அங்க போயிடும். முதல்ல அங்க போவோம். எப்பவுமே கடற்கரைன்னா அதுதான் லட்சணமா இருக்கும், அந்த லைட் ஹவுஸோட பாலத்தை பாக்குறதுக்கு. அங்க போயிடலாம் முதல்ல. அப்போ கான் பார்த்து வாங்க. வாங்க லைட் ஹவுஸ் பாப்போம். லைட் ஹவுஸ்ல ஏறுவோமான்னு தெரியல, டயர்டா இருக்குது. மன்னார் வளைகுடா கடல் நமக்கு. நம்ம அங்கிருந்து பார்த்தோம் இல்லையா ஒரு லைட் ஹவுஸ். அப்படியே ரோட்ல இருந்து இந்த பக்கம் பிரிஞ்சு வந்தோம்னா இங்க இருக்க பக்கத்துல லைட் ஹவுஸ். இப்போ வந்து அந்த பாலத்துக்கு மேலதான் நிக்கிறோம். நிறைய பேர் குழந்தைங்களோட அவங்க ஃபேமிலியோட வந்து இங்க நல்லா ஸ்பெண்ட் பண்றாங்க. என்னன்னா இப்படி ஒரு பீச் இருக்குன்றது தெரியல. அங்க கூட கொஞ்சம் நார்மலா தான் இருந்துச்சு, இங்க வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா அப்படியே வேற மாதிரி இருக்கு. சம்பத் கான், இதே மாதிரி தொண்டியில பாத்தீங்கன்னா கடல் வரைக்கும் போற கடலுக்குள்ள ஒரு பாலம் போகுது, சூப்பரா இருக்கு. ஆனா கீழே தண்ணி பாத்தீங்கன்னா இவ்வளவு தெளிவா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல, தெளிவா இருக்கு, தர தெரியுது, ஆனா ஆழமாவும் இருக்கு. நார்மலாவே அந்த தொண்டியில இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் பாசியா இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்க அது வந்து பாசி இல்லாம, அதனாலதான் தீரால் வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கு. பாசி சாப்பிட்டு நல்லா வளர்ந்து இங்க ஃபேமிலியா குடும்பமா பசங்க எல்லாம் ஜாலியா வந்து கடலை வேடிக்கை பார்த்து போறாங்க. கடல்னாவே ஒரு அமைதியா ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். தொண்டிகார் நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வாங்க. நல்லா இருக்கீங்களா? மனைவிகள் குழந்தைகள் நலமா? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க, நீங்க எங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் நல்லா இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. நானும் வருவே பார்த்தேன். அப்படியா? சரி வாங்க. கடல்ல முக்கியமான ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. சம்பத்கான் ஒண்ணு சொல்றாரு, தொண்டி கடலோட இந்த கடல் நல்லா இருக்குன்னு. என்னென்ன பைசல் பண்ணி வாங்க. நிலத்துல பாருங்க, நிலம் அப்படியே தெரியுது. தொண்டி கடல் நிலம் தெரிய மாட்டேங்குது. பாக்க தெரியாது, உள்ள போய் பாத்துட்டு வரீங்களா? அப்பா கூச்சு விளையாடலாமா? நீங்க குதி. ஃபர்ஸ்ட் நீங்க குதி, எனக்கு நீச்சல் தெரியாது, அதான் நீங்க குதிங்க. ஒண்ணுமே தெரியலையே.
நீங்க மேல வந்தீங்கன்னா நான் குதிச்சிடுறேன். இங்கேயும் அந்த பாசி இருக்கா? பாசி இருக்கு, கம்மியா இருக்கு பத்தியா? கம்மியா இருக்கு. நல்லா தெரியுது பாருங்க. இது எவ்வளவு ஆழம்? ஆனா ஒரு ஆழம் ஒரு 10 அடி ஆழம். 10 அடி இருக்குமா? தெரியுதுல, 10 அடி தான். 10 அடி இல்ல, 10 அடி நான் முழுகிடுவேன். ஒன்றால் மட்டும். ஒரு ஆளு முதல் வாங்கலான்னு கூப்பிட்டாரு. போற வழில கடலை பார்க்கலாங்கன்னு சொன்னேன். கடல்ல விட்டுட்டு நான் இல்லங்க நான் முன்னாடி போறேன் அப்படின்றாரு. சார்ஜ் இல்லாம இருக்கு. போய் போன்ல பவர் பேங்க் இருக்கா? பவர் இருக்குது, பேங்க் இல்ல. எப்படி வசதி? கோயம்புத்தூருக்கு சொல்லுங்க எப்படி? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சௌக்கியமா? ஏதோ போட்டோ எடுத்தா நல்லா இருக்கு சம்பத்கான். எடுங்க. பயங்கரமா இருக்குடா. எப்படி அந்த மாதிரிலாம் ஸ்டில்லு கொடுக்குற நீங்க? ஓய்யோ ஒக்கா மக்க. இந்த பாடி பில்டிங் போஸ்ட்லாம் தூக்கி போட்டு அப்படியே சும்மா ஹீரோ மாதிரி போஸ்ட் குடுறான். வேற மாதிரி. ஏய் ஏய் இங்க பாருங்க. ஏய் ஓய்யோ பயங்கரமா இருக்குடா லுக்கலாம். உப்பாடா அவ்வளவுதான், நம்ம கீழக்கரை வந்தாச்சு. திருப்பதி போனா எல்லாரும் எப்படி லட்டு வாங்கிட்டு போவாங்களோ, திருநெல்வேலி வந்தா எல்லாரும் எப்படி அல்வா வாங்கிட்டு போவாங்களோ, கீழக்கரை வந்தா எல்லாரும் தொதல் வாங்கிட்டு போகணும்னு சொல்றாங்க. அதனால டைரக்டா போயிட்டு தொதல் வாங்கிட்டு போயிடுவோம். தொதல் லொதல் எதா இருந்தாலும் வாங்கிட்டு ஆமா, போயிருங்க. தொதலா லொதலான்னு தெரியல, ரெண்டுமே அதான் சொல்றாங்க. வாங்கிட்டு போயிடலாம். போன வீடியோல நம்ம போட்டிருப்போம் செல்லக்கண்ணி தொதல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இருக்கு ஒரு கடை, அதுதான் போய் தொதலை சாப்பிட்டுருவோம் முதல்ல. முதல்ல கிளம்பி வீட்டுல இருந்து கிளம்பி கீழக்கரை போனோன்னு மறக்காம வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி, அதனாலதான். இப்போ கூட உங்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க, நீங்க தான் எடுக்கல. நான் வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? நான் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே ஓகேண்ணா. நம்ம நண்பர் இவரு. வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? இங்கே என்ன 2 கடை ஓபன் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. அது வந்து மெயின் ரோட்ல, இங்க ஒரு கடை இருக்கு. அது முன்னாடியே இருக்கா? அப்படியா? நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். நான் உள்ள போயிடலாமா? இன்னைக்கு ப்ரொடக்ஷன் போதா எதுவும் செஞ்சிட்டு இருக்காங்களா? முடிஞ்சா? நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லியுமே சுட சுட செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷா செஞ்சு அமுச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. உள்ள வந்தவுடனே அந்த தேங்காய் பால்ல இருந்து உள்ள மனம் நல்லா கம 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 இருக்கு பாருங்க. ஃப்ரெஷ்ஷா அடிக்க வச்சிருக்காங்க. முதல்ல ஒரு தொதல் சாப்பிட்றதுக்கு எடுங்க. கருப்பட்டி தொதல் சூடா இருக்க. இப்பதான் வச்சீங்களா? சூடா இருக்குங்க. கருப்பட்டி தொதல். இதுதான் அந்த தொதல். நான் போன வீடியோலயே நான் தெளிவா சொல்லியிருப்பேன் தொதல்னா என்னன்னு. இருந்தாலும் இவர்கிட்ட கேட்டுருவோம், தொதல் அப்படின்னா என்ன, இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிடுங்க. நம்ம வந்து கருப்பட்டிங்கிறது வந்து அரிசி மாவு, தேங்காய் பால், கருப்பட்டி, ஜவ்வரிசி இது போட்டு 3 மணி நேரம் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். அது வந்து இந்த தொதல் ரெடி ஆகுது. இது வந்து அரிசி மாவுல பண்றது. மைதால ஒண்ணு பண்றது. மைதா ஒன்று அது பேர் என்ன சொல்லுவீங்க? அது தொதல் தான், ஆனால் மாவு தான் மாறும். ஓ அப்படியா? எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. அரிசி மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு 3லையுமே வரும். எது இருக்கிறதுல நல்லா சுவையா இருக்கிறது? பேருக்குன்னா கோதுமை மாவு நல்லா இருக்கும். அது போடல. இது மைதால பண்றதா? மைதாவும் அது சின்ன பாக்கெட் ஒன்று எடுங்க. இதே மாதிரி இந்த தொதல்ல 2 இருக்காமா. அரிசி மாவுலையும் பண்றாங்க, மைதா மாவுலையும் பண்றாங்க, கோதுமை மாவுலையும் பண்றாங்க. இதை நல்லா கரைச்சி இதுல இருந்து ஒரு பால் எடுப்பாங்க. அந்த பால் எடுத்து ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் தயாரிச்சு எடுப்பாங்க. தொதல் எப்படி செய்யறாங்க வீடியோ இருக்குன்னு நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நான் ஐ பட்டன் லிங்க் கொடுத்துறேன். நீங்க மறுபடியும் போயிட்டு ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. நம்மளா போதும் நினைச்சாதான் வைப்போம். அந்த மாதிரி இருக்கும். அது வந்து டேஸ்ட் ஒட்டிக்கிடுச்சு. கீழக்கரை வந்தாலும் அப்படியே ஒரு இழுத்துருவீங்க. எப்படி விஜய்? சூப்பரா இருக்குங்க. ரொம்பவே அருமையா இருக்குங்க. போட்டு பாருங்களேன். அடுப்புல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க மாட்டிட்டே நான் மாட்ட மாட்டேன். சுட சுட இருக்குல்ல, அதான் அதை ரெடி பண்ணி எடுத்துருக்காங்க. மாதிரி மிதக்கும் பாருங்க. அப்படியே நல்லா சுட சுட வந்திருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அரிசி மாவுல பண்ணதுனால அந்த லப்பரிஷ் வரல. இதுல கண்டிப்பா வரும். இந்த வந்துருச்சு பாருங்க. சம்பவம் ஆகாமையும் சூடா இருக்கு. சூடா இருக்கியா? உள்ளுக்குள்ள ஆத்தரைக்கு மிஷின் வச்சிருக்கேன், அது ஆத்திக்கும். நீ கவலைப்படாதீங்க, அது ஆறிச்சோம். தேங்காய் ஃப்ளேவர் வருது. ஆமா, இந்த தேங்காய் பால் ஊத்துறாங்களா? தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் ஊத்த மாட்டீங்கல்ல? லைட்டா ஊத்துவோம். திருப்பி கிண்ட 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 தேங்காய் எண்ணெய் ஊத்தும். இதுல எண்ணெய் ஆட்டோமேட்டிக்காவா தேங்காய் இப்ப தேங்காய் எண்ணெயும் இதுல ஊத்துவீங்க. ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் ஊத்துவோம். மறுபடியும் அதை வெளில எடுத்துருவீங்க. இப்ப மறுபடியும் அடுத்த அளவுக்கு அதை தான் ஊத்துவீங்க. அதான் இப்ப தேங்காய் பால்ல இருக்கிற எண்ணெயே அப்படியே வந்துடும். அருமை. சம்பக்கான், உங்களுக்கு எவ்வளவு தொதல் வேணும்? எனக்கு ஒரு 1 கிலோ வாங்கிக்கிறேன். எத்தனை கிலோ வாங்குறீங்க? நன்றி மசாலா கொடுக்கணுமா? அதே கண்டிப்பா. ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு 2 கிலோ வாங்கினா அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தொதல் மட்டும் கிடையாதுங்க, இங்கே நிறைய ஐட்டம் இருக்குது. இப்போ மாவு பார்த்தா தொதல் பட்டம், வேற என்னென்ன ஐட்டம் இருக்குதுங்க? வேற வந்து நம்ம வெளியூர்லேருந்து இந்த மக்ரோனு, இது வந்து மக்ரோனு காயில்பட்டிலேருந்து வர்றது. ஓ, காயில் பட்டதுன்னு வர்ற தம் ரோட் எடுங்க. இது குத்தாநல்லு தம் ரோட்டுமாங்க. இது குத்தாநல்லூர்லேருந்து வர்றது. குத்தாநல்லூர்லேருந்து வருதுங்க. தம் அடை. தம் அடை. தம் அடை. ஆமா, தம் அடை. ஆமா, இந்த பனியாடுங்க. இது கேக் மாதிரியே தான் இருக்குது. இந்த ஸ்வீட் பனியாரமாங்க. இது ஸ்வீட் பனியாரம். ஸ்வீட் பனியாரம்.
இருக்குங்களோ? இனிப்பு இருக்காது இதுல. இனிப்பு இருக்குது, இது வந்து இனிப்பு இருக்காது. இனிப்பு தேங்காய் பால் டேஸ்டா இருக்கு. பணியாரம் இதுவும் தேங்காய் பால்ல செய்யறதாங்க, சூப்பரா இருக்கும். இது வந்து இனிப்பு. லாஸ்ட் டைம் சாப்பிட்டுருக்கிறேன். இது என்னங்க? இது இனிப்பு செய்யுது. இனிப்பு. இது தேங்காய் பால்ல பண்றதாங்க. ஆமா, தேங்காய் பால் தான், ஆனா இனிப்பா இருக்கு. இனிப்பா இருக்கு. இது நடக்கல வேர்க்கடலை பிஸ்கெட். ஓ, வேர்க்கடலை பிஸ்கட். ஆமா, பாருங்களேன், வேர்க்கடலையில பிஸ்கட் இருக்குது. கீழக்கரை வந்தாச்சு, கடற்கரையை சுத்தி பார்த்தாச்சு, வெள்ளக்கண்ணி தொதலுக்கும் வந்தாச்சு. நம்மளோட பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் தொதல் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா டைரக்டா உங்க குரியர் கூட அனுப்பிச்சு விடுறாங்க. குரியர் அனுப்பிச்சு விடலாம்லாங்க. உங்க ஃபோன் நம்பர் சொல்லிருங்களேன். 9944553939. உங்களோட நம்பர் வந்து டைரக்டா நான் ஸ்கிரீன்ல கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். மக்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா நீங்க கால் பண்ணி வாங்கிக்கிங்க. ஆனா ஒரு டைம் ஆச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ஒரு உணவு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்லயே சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. பை சொல்லிடலாமா சம்பக்கா? பாய் 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 பாய்.